அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சொந்த வீடு கட்டாயம் அமைய செய்ய வேண்டிய சிறப்பு பரிகாரங்கள். ஒரு முறையாவது செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பயக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக சொந்த வீடு கட்டும் கனவு நனவாகவும் தடைகள் விலகவும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் மிக சிறந்தவையாகும். பொதுவாக சொந்த வீடு கட்டுவதற்கு நல்ல அல்லது கட்ட வேண்டிய வாங்க வேண்டிய நிலம் அற்புதமாக இருக்க வேண்டும். முக்கியமாக அது முருகப்பெருமானுடைய அருளால் தான் நடக்கும். ஆகையினால் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுபவர்கள். ஆனால் இது தவிர இன்னும் சில பரிகாரங்கள் இருக்கின்றன. இவற்றில் எளிமையான 2 பரிகாரங்களை செய்து பாருங்கள். அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். எனக்கென ஒரு சிறிய வீடு இருந்தால் போதும், இந்த கனவு இல்லாத மனிதர் உலகில் இருக்கிறார்களா என்றால் அது அரிதுதான். வாடகை வீட்டில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மனதில் ஓரத்தில் ஒரு ஆசை எப்போதும் இருக்கும். எப்போது நமக்கென ஒரு சொந்த வீடு அமையும் என சிலர் நிலம் வாங்கி வைத்திருப்பார்கள். ஆனால் வீடு கட்ட பணம் இருக்காது. சிலர் வீடு கட்ட தொடங்கி பாதியிலேயே நிறுத்தி இருப்பார்கள். சிலர் பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் வீடு வாங்க முடியாமல் கவலையில் இருப்பார்கள். இப்படி சொந்த வீடு கனவோடு வாழ்பவர்களுக்கு நம் முன்னோர்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்த சில எளிய ஆன்மீக பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான வழிபாடுகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் வாழ வேண்டும். அடுத்ததாக முதலாவதாக என்ன வழிபாடு என்றால் வாமனர் வழிபாடு. பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் ஒன்றான மிகவும் விசேஷமான அவதாரம் வாமன அவதாரம். 3 அடிகள் மண் கேட்ட வாமனன் தனது திருப்படிகளால் உலகையும் அளந்தார். பூமி, நிலம், இடம் ஆகியவற்றின் தொடர்புடைய அருளை விளங்குபவர் என பக்தர்கள் வாமனரை போற்றுகிறார்கள். அதனால் வீடு மனை வாங்க வேண்டுமென்று ஆசையில் இருப்பவர்கள் வாமனரை வழிபடுவது சிறப்பு. ஒவ்வொரு மாதம் வரும் திருவோண நட்சத்திர நாளில் ஒரு சிறிய அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டின் தென்மேற்கு பகுதியில் பாதுகாப்பாக வைத்து வழிபட வேண்டும். எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என மனமுருகி வேண்ட வேண்டும். வாமன பெருமானை தியானியுங்கள். பால் பாயாசம் செய்து படைப்பது சிறப்பானதாக இருக்கும். வழிபாட்டின் முடிவில் குடும்பத்தினர் அனைவரும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் என பெரியவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக குபேர தீப வழிபாடு. செல்வ வளத்தின் அதிபதியாக போற்றப்படுபவர் குபேரன். வீடு வாங்கவும் கட்டவும் முக்கிய பங்கு குபேரருடைய தேவைப்படுகிறது. முக்கியமாக பொருளாதார வளம் தேவை. அதனால் குபேரனுடைய அருளை நாம் இந்த வழிபாடு பலரால் செய்யப்படுகிறது. வீட்டில் இருக்கும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமான பூஜை விளக்கு ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு விளக்கை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். வெள்ளை நிற வாசனை மலர்களை சாற்ற வேண்டும். ஒரு 5 ரூபாய் நாணயத்தை விளக்குக்குள் வையுங்கள். பிறகு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றுங்கள். ஒரு சிறிய தட்டின் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேல் ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து 1 ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும். அதன் மீது விளக்கை வைத்து ஏற்ற வேண்டும். தினமும் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த நேரம் பல கிரகங்களின் நல்ல ஆற்றல்கள் செயல்படும் நேரமாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்து வந்தால் நல்ல முயற்சி நல்ல பலன் கிடைக்கும். தொடர் முயற்சி அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் மனம் தளராமல் இந்த வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் உங்களுக்கு சொந்த வீடு கட்ட அற்புதமான வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் தான் இருக்கிறது. எல்லோரும் அதற்கான முயற்சிகளை முடிந்த அளவு மேற்கொண்டு தான் வருகிறோம். ஆனால் அந்த முயற்சியில் ஒரு சில பேர் வெற்றி அடைகிறார்கள், பல பேர் தோல்வியடைந்து விடுகிறார்கள். வெற்றியடைந்தவர்களுக்கு முயற்சி செய்தவர்கள் தான், தோல்வியடைந்தவர்களுக்கு முயற்சி செய்பவர்கள் தான் இருக்கிறார்களா? இதில் முயற்சி செய்தவர்களை நாம் பட்டியல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முயற்சி செய்து அதிர்ஷ்டத்தோடு வெற்றி அடைந்தவர்கள் அல்லவா அந்த பட்டியல் நாம் இடம்பெற வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்படும் பணம் சேர்க்க முடியவில்லையே, முயற்சியில் பல தடங்கல்கள் வருகிறது. கொஞ்சம் பணம் சேர்ந்தால் அந்த பணத்தை செலவு செய்ய துரதிர்ஷ்டம் ஓடி வந்து விடுகிறது. வீண் விரயங்களால் பணம் செலவாகிறது.
இப்படி கஷ்டப்பட்டு உழைத்தும் வீடு கட்ட முடியவில்லையே, பணத்தை சேமிக்க முடியவில்லை என்பவர்கள் பின் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட இதனை செய்யலாம். நாளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட வேண்டும். அது என்ன பிரம்ம முகூர்த்தம் என கேள்வி அனைவருக்கும் எழலாம். அதிகாலை வேளையான காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி, சுருங்கச் சொன்னால் சூரியன் உதயமாவதற்கு முன் 2 மணி நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இந்த நேரத்தில் இருந்து குளித்துவிட்டு வாசல் எடுத்து கோலம் போட்டு இருக்க வேண்டும். நிலை வாசலில் 2 விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட வேண்டும். அதன் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சுவாமி படங்களுக்கு அலங்காரம் செய்துவிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று 27 முறை எழுத வேண்டும். இந்த பேப்பருக்கு நடுவே சுமார் இந்த பேப்பருக்கு நடுவே 3 சுர்மா கற்களை வைத்து மடித்து விட வேண்டும். மடித்த பேப்பரை உங்கள் கைகளில் வைத்து கொண்டு மனமுருகி பரம்பொருள் இறைவனிடம் சொந்த வீடு கேட்க வேண்டும். நம்பிக்கையோடு நம்முடைய குலதெய்வத்திடம் கேட்கலாம். மடித்த அந்த பேப்பரை அப்படியே பூஜை அறையில் முருகரின் திருவுருவப்படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி, அல்லது குலதெய்வத்தின் திருவுருவப்படத்திற்கு பின்னால் வைத்தாலும் சரி, நீங்கள் இந்த பேப்பரில் எழுதிய அந்த விஷயம் சீக்கிரம் நிறைவேறும். நாட்டு மருந்து கடைகளில் இந்த சுர்மா கற்கள் வாங்கி முன்பாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த கல்லை பரிகாரத்திற்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். வீடு கட்டுவதற்காக, நிலம் வாங்குவதற்காக முயற்சி செய்து நீங்கள் தொற்று போயிருந்தால் அந்த விதேசில் உங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டியவை வேலை இந்த பிரபஞ்சம், அந்த முருகப்பெருமான், அந்த குலதெய்வம் பார்த்துக்கொள்ளும். இந்த கல்லுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அது துரதிர்ஷ்டத்தை கூட அதிர்ஷ்டகரமானதாக மாற்றி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வீடு கட்ட வேண்டும் என்கின்ற கனவு சீக்கிரமே நிறைவேறும். சொந்த வீடு கட்டுவதற்கு மட்டும்தானா இந்த பரிகாரம் என்று கேட்டால் நிச்சயம் அதுவும் கிடையாது. உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதேனும் இருந்தால், அது உங்களுடைய கஷ்டங்கள் ஏதேனும் சீக்கிரமாக சரியாக வேண்டும் என்றால் அதை ஒரு வரியில் அந்த காகிதத்தில் எழுதி வைக்கலாம். உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், தங்க நகைகள் அடமானத்திலிருந்து மீட்க வேண்டும், இதுபோல கோரிக்கைகள் இருந்தாலும் ஒரு வரியில் எழுதி இறைவனிடம் சொல்லுங்கள். அந்த பேப்பரில் சுர்மாக்கல்லையும் வையுங்கள். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கூடிய விரைவில் பலிக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.